தங்கத்தையும் எடுத்துட்டு அப்படியே அவங்க அப்பா கிட்ட கொடுக்கும்போது அதையும் அவங்க அப்பா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ரொம்பவுமே கோபத்தில் அவங்க அப்பாவை பற்றி கேட்டிருக்கா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபமாக கேட்டதுக்கு அப்புறமா அந்த அப்பா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பையனுக்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், 1 வருஷமா வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு நான் உழைச்சிருக்கேன், அந்த உழைச்சதுக்கான கூலி தான் இது அப்படின்னு. நீங்க உங்க பாட்டுக்கு தூக்கி எறிஞ்சிட்டீங்க, உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸி சேர்ல உட்கார்ந்து நீங்க காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பா அந்த பையனுக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுதான் உழைப்பு, இப்படிதான் உழைக்கணும், இப்படி வேர்வை செய்யணும், இப்படி செஞ்சாதான் நம்ம கஷ்டப்பட்டா தான் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு இதெல்லாம் நீ கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உன்னை இப்படி வேலைக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ இதை நீ உணர்ந்துக்கிட்ட, உழைப்போட அருமை உனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அந்த பையனுக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பையனும் இதுதான் வாழ்க்கை, இதுதான் உழைப்பு அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ உழைப்போட அருமை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஸ்லாம். வணக்கம்.